புதிய மாதமாகிய 3ஆம் மாதத்திலே இந்த மாதத்தின் முதலாவது நாளிலே இந்த முதலாவது ஓய்வு நாளை நாம் ஆசரிக்கத்தக்கதாக ஆலயத்திலே இருந்து ஆண்டவரை தொழுது கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நாம் நன்றியை ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்து வரக்கூடிய நன்மைகளை ஒவ்வொன்றையும் நினைத்து நினைத்து ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அதற்கு மாறாக நான் என்னத்தை செய்ய போகிறேன் என்ற எண்ணங்களோடு நம்முடைய ஒவ்வொரு நாளும் தொடங்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நாளிலும் விசேஷ வண்ணமான இந்த ஓய்வு நாளில் கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வந்து இருக்கும்போது நிச்சயமாக இந்த மாதம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடும் இருந்து நம்மை நடத்தி தாங்கி அவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பாக செல்லவும் நாம் அவருடைய வழியிலே ஜீவிக்கவும் நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். பாடத்தை ஆரம்பிப்போம். 9வது பாடத்தை நாம் வாசிக்க தியானிக்க இருக்கிறோம். பாடம் 9 பிரபஞ்ச போராட்டம் என்ற தலைப்பிலே இந்த வாரத்தின் பாடத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். பாடத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தோடு நாம் பாடத்தை ஆரம்பிப்போம். சகோதரி பிரேமா குமாரி, ப்ளீஸ் லீட் அஸ் இன் பிரேயர். ஆமென். இப்பொழுதும் நான் கேட்ட சில விஷயங்களிலே போதகர் சாமுவேல் அவர்கள் விளக்கியிருந்த காரியங்களிலே பிரபஞ்சத்திற்கும் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய பரலோகத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு போராட்டத்தின் மத்தியிலே ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தின் போராட்டத்தை நாம் ஜெயித்து அதிலே நாம் வெற்றி கொள்ளும் பொழுது நமக்காக நித்தியமாய் ஜீவிக்கக்கூடியதான அந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு நம் ஆண்டவர் எவ்வளவெல்லாம் பாடுபட்டார், எப்படிப்பட்ட உபத்திரவத்திற்குள்ளாக போனார், பிசாசானவன் எப்படியெல்லாம் அவரை தாக்கி அவரை பின்பற்றி வாழக்கூடிய நாமும் கூட எப்படி விழுந்து போகணும் என்பதற்காக அவன் செய்த சதி திட்டங்களையும் சிலவற்றை கேட்டு கடைசியாக நாம் சேரக்கூடிய இடத்துல அங்கே நித்தியமாய் கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, மரணம் இல்லை, வேதனை இல்லை, எப்பொழுதும் நிரந்தரமாய் வாழக்கூடிய தேவனோடு நாமும் இருக்கிறோம் என்று அவர் முடிக்கும் போது இந்த பாடம் கூட சிலவற்றை எனக்கு ஒரு அறிகுறியாக இருந்தது. சரி, வசனம், மனப்பாட வசனம். உனக்கும், ஆதியாகமம் 3:15, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இதை அநேக முறை நாம் வாசித்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம், அவருடைய சத்தியத்தை புரிந்திருக்கிறோம். மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாத அவரை விட்டு போன காரணத்தினாலே, அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யாத காரணத்தினாலே சாபத்தை சுமந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆசீர்வாதத்தை வைத்த தேவனுக்கு முன்பாக அவருக்கு விரோதமாக நாம் எழுப்பிய காரியத்தினாலே முற்பிதாக்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக சாபங்கள் அவருக்குள் வந்தது. ஆனாலும் அந்த சாபத்திலிருந்து தப்பிப்பதற்காக அவருடைய தலையை நசுக்குவதற்காகவும் குதிங்காலை
தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவா என்று பார்க்கும் பொழுது, உலக போராட்டத்திலே, பிரபஞ்ச போராட்டத்திலே, பாவ ஜீவியத்திலே ஜீவித்து பிசாசானவன் கொண்டு வரக்கூடிய சதி திட்டங்களுக்கு நாம் விழுந்து போகாதபடிக்கு எதிர்த்து நின்று வெற்றியை கண்டு என்றென்றும் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவரோடு நாம் வாழ்வதற்கான ஒரு பாடங்களை நமக்கு கொடுத்திருக்கிறது. இங்கு இந்த போராட்டம் என்று பார்க்கும்பொழுது நன்மைக்கும் தீமைக்கான போராட்டம், வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் போராட்டம், தேவனுக்கும் சாத்தானுக்கும் போராட்டம், நமக்கும் தீமையை உபத்திரவத்துக்குள்ளாகக்கூடியவனுக்கும் போராட்டம். இந்த போராட்டத்திற்கு மத்தியிலே நாம் இந்த போராட்டத்தை ஜெயிக்க வேண்டுமானால் வேதாகமத்தின் அடிப்படையில், வேதாகமம் கொடுக்கக்கூடிய முக்கிய கருத்துக்களை நாம் மனதில் வைத்து போராட்டத்தை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு காண்பிக்கக்கூடிய வழிகளை நாம் எப்படி அவைகளை கடைபிடிக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. தேவனுக்கு எதிராக கலகம் செய்து விழுந்து போன வானுலக ஜீவிகளும் தேவனுக்கும் இடையே பிரபஞ்ச அளவிலான ஒரு போராட்டம் நடைபெற்று வருவது வேதாகமத்தின் முக்கிய கருத்தாக இருந்தாலும், கிறிஸ்தவ பாரம்பரியங்கள் பலவற்றில் அது முக்கிய பங்காற்றினாலும் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் அதை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறார்கள், நம்பாமல் இருக்கிறார்கள். ஆண்டவர் நம்முடைய சபையில் விசேஷ வண்ணமாக இந்த 7ஆம் நாள் ஓய்வு நாளின் திருச்சபையில் ஆண்டவர் நமக்கு விசேஷ வண்ணமான சத்தியத்தை கொடுத்து, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி வாழக்கூடிய லட்சக்கணக்கான மற்ற சபைகளுக்கு கிடைக்காத ஒரு சத்தியத்தை நமக்கு கொடுத்து, ஆண்டவர் பாரம்பரியங்களை அல்ல சத்தியத்தின்படியே நாம் ஜீவித்து போராட்டத்திற்கு மத்தியிலே நாம் அவைகளை ஜெயித்து இந்த சத்தியத்தை கடைபிடிப்பதற்காக ஆண்டவர் நமக்கு உறுதியளித்து நம்மை பலப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய தேவனாயிருக்கிறார். அதை தெரிந்து கொள்வதும் அதிலிருந்து விட்டு அகன்று போவதும், அது பாரம்பரியத்திற்காக உண்டானது என்று தெரிந்து கொள்வதும், இதுதான் சத்தியம் என்று நாம் உறுதியாக இருப்பதும், அது நாம் ஆண்டவரோடு வைத்திருக்கக்கூடிய ஒரு உறவுக்கும், அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கும், சத்தியத்தின் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த விசுவாசத்திற்கும் ஒரு நல்ல பதிலாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்று இந்த போராட்டங்களை எல்லாம் உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது இதை கிறிஸ்தவர்கள் அவ்வளவாக பெரிய காரியமாக கொள்ளக்கூடியவர்கள் அல்ல. அநேகர்கள் என்ன நினைக்கிறார்கள், என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள், வழிமுறைகள் நன்றாக இருக்கிறது, நான் பரலோகத்திற்கு போவதற்கு ஏற்றவனாக இருக்கிறேன். ஆனால் பாடம் நமக்கு சொல்லுகிறது, இந்த பிரபஞ்ச போராட்டத்திலே தேவனுக்கும் பிசாசுக்கும், நமக்கும் எதிராளியாக பிசாசுக்கும், அவனை எழுப்பி வரக்கூடிய இந்த பிரபஞ்சத்தின் போராட்டத்தில் நாம் வெற்றி பெறும் பொழுதுதான் பரலோகத்தின் அந்த வழிகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும், அந்த கதவுகளுக்கு, அந்த கதவொன்றை நாம் சேர முடியும் என்று அது நமக்கு ஒரு அறிவுரை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. 2 முக்கியமான காரியங்களை குறித்து நாம் இங்கு பார்ப்போம். ஒன்று, தேவனுக்கும் சாத்தானுக்கும் ஒரு பிரபஞ்ச போராட்டம் இருப்பதாக வேதாகமம் எங்கே சொல்லுகிறது. ஒன்று. இரண்டாவது, வேதாகமத்தின்படி அந்த போராட்டத்தின் தன்மை என்ன? இந்த 2 கேள்விகளுக்கு இந்த நாளிலே நாம் பதிலை அறிந்து கொண்டு, இப்படி இந்த போராட்டின் தன்மையில் சிக்கி நாம் தவித்து கொள்ளாதபடிக்கு வேதம் நமக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரையின்படி நாம் கடந்து செல்வதற்கு என்ன செய்யணும்? ஓகே, சத்துரு அதை செய்தான். இந்த ஓமையோடு இந்த புதிய முதலாவது பாகத்தை நாம் வாசிக்கும் பொழுது சத்துரு அதை செய்தான். இந்த ஓமை நாம் அநேக முறை
வாசித்திருக்கிறோம். இது தெரியாத விஷயமும் ஒன்று இல்லை. ஆனால் அநேக முறை வாசித்தாலும், அநேக முறை இதை கேட்டிருந்தாலும் கூட, ஒவ்வொரு முறையும் நாம் வாசிக்கும்பொழுது ஆண்டவர் ஆவியானவர் மூலமாக இன்னும் அதிகமான ஆழமான சத்தியத்தை நமக்கு அதிலிருந்து கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். சரி, இதை நான் பார்க்கும்பொழுது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 27 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்பொழுது, இங்கு பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த ஒரு எஜமானை குறித்து பேசப்படுகிறதா, மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். சாரி, இது கதை நன்றாக தெரிந்த கதை தான். தன்னுடைய நிலத்திலே எஜமான் நல்ல விதையை தான் விதைத்தான். ஆனால் அந்த நல்ல விதைகளில் பயிர் வளர்ந்து வரும்பொழுது என்ன வந்தது? ಒಳ್ಳೆ ಬೀಜವನ್ನೇ ತನ್ನ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತನು ಬಿತ್ತಿದನು, ಗೋಧಿಯನ್ನೇ ಆತನು ಬಿತ್ತಿದನು. ಅದು ಬೆಳೆಯುತ್ತಾ ಬರುವಾಗ ಅದರ ಜೊತೆ ಏನಿತ್ತು? களைகள் கூட இந்த நல்ல விதைகள் விதைத்த விதைகள் வளர்ந்து பெரிதாக வரும் பொழுது, அதாவது கோதுமை செடி வளர்ந்து வரும் பொழுது, பயிர் வளர்ந்து வரும் பொழுது அதோடு களைகளும் வளர்ந்து வந்தது. சரி, வேலையாட்கள் கேட்கிறார்கள், இது எப்படி ஆண்டவனே? நல்ல விதையை அல்லவா நீங்க விதைத்தீர்கள், எப்படி இதில் களை சேர்ந்து வளர்ந்தது? ஆகேன்னு ಹೇಳ್ತಾನೆ எஜமான் என்ன சொல்லுகிறார்? என்னங்க? சரி, இல்ல, அது யார் விதைத்தது? ಸತ್ತುರು அதை விதைத்தான். ಒಳ್ಳೆ ಬೀಜವನ್ನೇ ಬಿತ್ತಿದೆವು. ಯಜಮಾನನ ಬಳಿಗೆ ತನ್ನ ಸೇವಕನ ಬಂದು ಕೇಳುವಾಗ, ಸ್ವಾಮಿ, ನೀನು ಒಳ್ಳೆ ಬೀಜವನ್ನಲ್ವಾ ನೀನು ಬಿತ್ತಿದ್ದು, ಗೋಧಿಯನ್ನಲ್ವಾ ಬಿತ್ತಿದೆ, ಆದ್ರೆ ಈಗ ನೋಡುವಾಗ ಅದು ಬೆಳೀತಾ ಬಂದಾಗ ಅದ್ರ ಜೊತೆ ಏನಿದೆ? ಈ ಕಳೆಗಳು ಬೆಳೀತಾ ಬಂದಿದ್ದಲ್ಲ, ಅದು ಹೇಗೆ ಎಂಬ ಕೇಳಿದಾಗ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? ಯಾರು ಹಾಕಿದ್ದು? ಶತ್ರು ಅದನ್ನ ಬಿತ್ತಿದನು. ಯಾರ ಶತ್ರು? அதுதான் இந்த தினத்திலே ஆண்டவர் சிருஷ்டித்த அத்தனையும் எப்படி இருந்ததா? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தான் சிருஷ்டித்து திரும்பி பார்த்து என்ன சொன்னார்? எல்லாமே நல்லது என்று சொன்னார். சரி, இப்படி இது ஒரு ஓமையின் மூலமாக ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாக சிருஷ்டித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு எப்படி ஒரு தீமையான காரியங்கள் ஏற்படுவதற்கு அங்கு ஒரு வகை உண்டானது என்ற கேள்விதான் என்ற தினத்தில் அநேகரிடத்தில் எழும்பி வரக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆண்டவர் ஆதாமையும் யெவாளையும் சிருஷ்டித்தார் அல்லவா? அருமையான ஏதேன் தோட்டத்தை சிருஷ்டித்தார் அல்லவா? எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அவர் பார்த்து எல்லாமே நல்லதாக இருக்கிறது என்று சொன்ன மத்தியத்தில் இது எப்படி தீமை அங்கு வந்தது? இதுதான் இன்று அநேக கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலும் எழும்பி வரக்கூடிய ஒரு பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கு வேதமே நமக்கு பதில் கொடுத்தாலும் கூட அநேகர்கள் அந்த பதிலுக்கு புரிந்து கொள்ளாமல் திருப்தி இல்லாதபடி தங்களுடைய ஞானத்தின்படி அநேக கட்டுக்கதைகளை வைத்திருக்கிறார்கள் என்பதாக நாம் இன்று பார்க்கிறோம். சரி, நம்மை ஆண்டவர் எப்படி சிருஷ்டித்தார்? ಹೇಗೆ ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದರು? நல்லவர்களாகிய அவருடைய சொந்த ரூபத்தின்படியே சிருஷ்டித்தார். அவருடைய ரூபம் இப்படி ஏதாவது ஒரு புள்ளி தீமையையோ கெட்டதையோ நாம் எதிராக கண்டுபிடிக்க முடியுமா? நம்மை கூட சிருஷ்டித்த ஆண்டவர் அப்படிதான் அவரை போல நம்மை சிருஷ்டித்தார். ஆனா சிருஷ்டித்து
நன்மை தீமை தெரிந்து கொள்ளத்தக்கதான ஒரு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், சுதந்திரத்தை நமக்கு கொடுத்தார். அவர் கொடுத்த சுதந்திரத்தை நாம் சரியானபடி நாம் பயன்படுத்தி கொண்டு எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ளாமல் எதை செய்யக்கூடாதோ அதை செய்ததின் நிமித்தமாக இன்று நாமும் கூட இந்த பிரபஞ்ச போராட்டத்திலே சாத்தானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அநேக போராட்டத்திலே நாம் ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். இதுதானே ஆரம்பத்திலே நடந்தது. ಇದೇ ತಾನು ನಡೀತು ಯಾವ ತೋಟದಲ್ಲಿ? ಏದೇನ್ ತೋಟದಲ್ಲಿ ದೇವರೆಲ್ಲವನ್ನು ಕೊಟ್ಟರು. ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಅವರಿಗೊಂದು ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಡ್ತಾನೆ, ಇದೆಲ್ಲ ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದು. ಆದರೆ ಏನು ಮಾಡಿ, ತೋಟದ ಮಧ್ಯದಲ್ಲಿರತಕ್ಕಂಥ ಒಳ್ಳೆಯದು ಕೆಟ್ಟದು ಹರಿವನ್ನು ಉಂಟು ಮಾಡತಕ್ಕಂಥ ಹಣ್ಣನ್ನು ಏನು ಮಾಡಬೇಡಿ, ತಿನ್ಬೇಡಿ ಅಂತ ಮಾತ್ರ ಹೇಳಿದ್ರ ಏನಮ್ಮ? ಅದನ್ನು ಮುಟ್ಲೂಬೇಡಿ. ಹಂಗಾರೆ ನಾವೇನು ಮಾಡಬಾರ್ದು, ಅದರ ಹತ್ರನೇ ಹೋಗ್ಬಾರ್ದಾಗಿತ್ತು. ಸಾಯ್ತಾನನು ಬಂದ, ಕೇಳ್ದ, ಅಲ್ಲಿ ಸತ್ಯವನ್ನೇ ಹೇಳ್ತಾನೆ. ದೇವರು ಈ ರೀತಿ ಹೇಳಿದ್ದು ಉಂಟಾ? ಹೌದು, ಖಂಡಿತ ಹೇಳಿದರು. ಯಾಕೆ ಹೇಳಿದ್ರು? ಕಾರಣನ ಹೇಳ್ತಾನೆ. ಒಂದು ವೇಳೆ ನೀವು ತಿಂದರೆ ಏನಾಗ್ತೀರಿ? ದೇವರ ಹಾಗೆಯೇ ಆಗ್ಬಿಡ್ತೀರಿ ಅಂತ ಎಂಬುದಾಗಿ. ನೀವು ಆ ರೀತಿ ಆಗೋದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ, ಅದರಿಂದ ನೀವು ತಿನ್ನಬಾರ್ದಂತ ಹೇಳಿದ್ದಾನಂತಂದು. ಸರಿ, ಏನಾಯ್ತು? ದೇವರನ್ನು ನಂಬಬೇಕಾ ಅಥವಾ ಸೈತಾನನ ನಂಬಬೇಕಾ? ಆ ಸಮಯದಲ್ಲಿ ತೀರ್ಮಾನ ಮಾಡತಕ್ಕಂಥ ಶಕ್ತಿ ಅವರಿಗೆ ಬಂದಿಲ್ಲ. ಕಾರಣ ಏನಂತಂದ್ರೆ, ದೇವರನ್ನೇ ಮುಡುಕುಗೊಳಿಸಿ ದೇವರು ಹೇಳಿದಂಥ ಮಾತುಗಳನ್ನೇ ಸುಳ್ಳಾಗಿ ನಿರೂಪಿಸಿ ತಾನು ಹೇಳತಕ್ಕಂಥದ್ದು ಸತ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದರಿಂದ ಅವಳು ಆತನ ಮಾತಿಗೆ ಬಿದ್ದೋದ್ಲು. ಆದುದರಿಂದ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ಕೂಡ ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ಎಷ್ಟೇ ನಂಬಿಕೆ ಇದ್ರೂ ಕೂಡ, எவ்வளவோ நம்பிக்கை இருந்தாலும், எவ்வளவோ விசுவாசம் இருந்தாலும், தேவன் மேல் எவ்வளவோ பற்றுதலை இருந்தாலும், அந்த பற்றுதலில் இருந்து நாம் தப்பித்து போகத்தக்கதாக பிசாசானவன் ஏதாவது ஒரு வழியின் மூலமாக நம்மை பாவத்துக்குள் ஊடுருவ செல்ல வகை தேடிக் கொண்டிருக்கும் போது மிக முக்கியமான ஒரு நேரமாயிருக்கும். ஜஸ்ட் எ மினிட், ஜஸ்ட் எ செகண்ட். எதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? கடவுளையா உலகத்தையா? பிசாசையா ஆண்டவரையா? சத்தியத்தையா அசத்தியத்தையா? பிசாசு சொன்னதை விட, தேவன் சொன்னதை விட ஏவாளுக்கு பிசாசு சொன்னது ஒரு பெரிய ஒரு பக்தி வைராக்கியத்தை உண்டாக்கியது, நம்பிக்கையை உண்டாக்கியது. விழுந்து போனார்கள். ஆகினால இன்று இப்படிப்பட்ட போராட்டத்திற்கு மத்தியிலே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில சிறியதானாலும் பெரியதானாலும் உலகத்தின் மத்தியிலே நன்மையே செய்த தேவன் ஏன் இப்படிப்பட்ட தீமைக்கும் காரணமாக இருக்கிறார் என்று சொல்லி கேள்விகளை உண்டாக்கி கொண்டு, ஆண்டவர் நன்மை தீமை தெரிந்து கொண்டு வாழுங்கள் என்று சொன்னதை மறந்துவிட்டு நமக்கேற்ற ஞானத்திலே நாம் போய்கொண்டிருக்கும் போது அது விழுகைக்கு மிகவும் அடிப்படையின் காரணமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே நல்லவைகளையே செய்த தேவன், நாம் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்று சொன்ன தெய்வம், நீ நல்ல இடத்திலே போய் சேர வேண்டும் என்று நமக்கு உறுதியளித்த தெய்வம், அதை நாம் விட்டுவிடாதபடிக்கு நமக்காக அவரும் பிசாசோடு போராடி இன்றும் போராடி கொண்டு நம்மை அவன் கரத்தில் இருந்து விடுவிக்க இருக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம்? தீங்கு விளைவிக்கக்கூடிய காரியங்களிலே நாம் விழுந்து போகிறோமா? இன்றும் ஆண்டவர் நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮಗೋಸ್ಕರ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? ತಂದೆಯ ಬಳಿ, ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಮಗನು ನನ್ನ ಮಗಳು ಪಾಪದ ಬಲೆಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡು ನಾಶವಾಗದಂತೆ, ಒಂದು ವೇಳೆ ಅವರು ಪಾಪ ಮಾಡಿ ಇವತ್ತಿನ ದಿವಸದಲ್ಲಿ ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗಿದ್ದರು ಕೂಡ ಮತ್ತೆ ಬರ್ತಾರೆ. ದಯವಿಟ್ಟು ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ಒಂದು ಕ್ಷಮೆಯನ್ನು ಕೊಡು.
ಅವರು ಹಳಿದು ಹೋಗದಂತೆ ಅವರನ್ನ ಕಾಪಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಪ್ರತಿದಿನ ನಮ್ಮ ಒಂದೊಂದು ತಪ್ಪುಗಳಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಆತನು ಬೇಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. நமக்காக ஆண்டவர் பிதாவிடத்திலே வேண்டிக் கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும்போது அவருடைய வேண்டுதலுக்கு நாம் செவி சாய்க்காமல் போவோமானால் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாய் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடிக் கொண்டிருக்கக்கூடிய சாத்தானுக்கு இரையாகும் பொழுது நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த ராஜ்யத்தை நாம் இழந்து போகிறோம் என்பதை நாம் ஆசிரியா கொஞ்சம் அந்த ஃபேன் போட்டிருக்கோம். பூமியின் மாபெரும் போராட்டத்தின் தோற்றம். மறுபடியுமாக இந்த முதலாம் ஞாயிற்றுக்கிழமை பாகத்தை அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வரும்போது அதுவும் கூட இதற்கு இன்னும் கொஞ்சம் முக்கிய கருத்துக்களை கொடுத்து அது நமக்கு உறுதுணை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கும்போது அங்கு மறுபடியுமாக எஜமான் தன்னுடைய வேலைக்காரனுக்கு கொடுத்த வேலைக்காரர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு பதில் என்னவென்று பார்க்கும்போது சத்துரு அதை செய்தான். வாசிங்க, ಕಾಣದಲ್ಲ, ಓದಿ ನೋಡೋಣ. 1:31. தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், மிகவும் நன்றாய் இருந்தது. ಸಾಯಂಕಾಲವೂ ವಿಡಿಯಲ್ಕಾಲವಾಗಿ 6ಆம் ನಾள் ಆಯಿತು. ದೇವರು ಎಲ್ಲವನ್ನ ನೋಡಿದ್ರು. ಎಲ್ಲವೂ ಹೇಗಿತ್ತು? ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿತ್ತು, ಒಳ್ಳೆಯದಾಗಿತ್ತು. ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಜೀವನ ಮಾಡತಕ್ಕಂಥ ನಮಗೆ ಉದ್ಭವವಾಗತಂಥ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ, ಒಳ್ಳೆಯದು ಮಾಡಿದಂಥ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೇಗೆ ಕೆಟ್ಟದ್ದು ಬಂತು? ಇದು ಚೆನ್ನಾಗಿ ನಿಮಗೆ ಗೊತ್ತು. ಎಲ್ಲಿ ಆರಂಭವಾಯಿತು ಪಾಪ? ಪಾವಂ ಹೆಂಗೆ ಆರಂಭವಾನದು? ಎಲ್ಲ ಆರಂಭ ಆಯಿತು. பாவம் எங்கே ஆரம்பமானது? என்னங்க ஐயா? கை தூக்கிட்டாரு. பரலோகத்திலேயே உண்டானது. எப்படி உண்டானது, ஏன் உண்டானது நன்றாக நமக்கு தெரியும். சிருஷ்டிகரை எதிர்த்து சிருஷ்டிகருக்கு மேலாக நான் உயருவேன். ஏன் அவரை தான் வணங்க வேண்டும்? நான் இதிலே கம்மியா இருக்கிறேன் என்று சொல்லி என்னை ஏன் வணங்கக்கூடாது என்ற ஒரு தற்பெருமை, நான் என்ற அகம்பாவம் வந்த காரணத்தினாலே அங்கு நடந்த விழுகையும் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகினாலே சரி, இதற்கு என்ன உங்களுடைய பதில்? இப்பொழுது நாமும் கூட அதை கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. பரலோகம், ஆண்டவர் இருக்கக்கூடிய இடம், தேவதூதர்கள், ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவதூதர்கள், பரிசுத்தமான இடம், நன்மைக்கு ஏதுவான இடம், தீமை இல்லாதது, பாவம் இல்லாதது. அந்த இடத்திலே எப்படி ஒரு பாவம் உண்டானது? ஒரு கேள்வியை போடுவோம். அங்கு பாவம் வருவதற்கு காரணம் என்ன? சொல்லுங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோ. அப்படியே ஒன்றும் இல்லைன்றீங்களா? சாரி, இந்த இடத்துல ஒரு முக்கியமான தேவதூதனாக இருந்த யார்? முக்கியமான தேவதூதன் யாருங்க? ஆண்டவர் அவனை சிருஷ்டித்து தேவனுடைய உடன்படிக்கையை காக்கக்கூடிய ஒரு கேருபீனுக்கு சமமாக உண்டாக்கிய அந்த கேருபீன் உள்ளத்தில் எழும்பி வந்த காரியங்கள் என்ன? வாசிப்போங்களா? என்னவெல்லாம் இடத்துல அந்த குணங்கள் இருந்தது என்பதாக. திருப்புங்க 3வது அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை நாம் வாசிப்போம். ஓகே,
தேவன் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. இருங்க, சகல காட்டு ஜீவன்களிலும் சர்ப்பம் மிகவும் தந்திரமுள்ளதாய் இருந்தது. அப்படியானா ஆண்டவர் உண்டாக்கும் பொழுதே அந்த குணத்தை அந்த சிருஷ்டிப்போடு வந்திருப்போமா? அந்த தந்திரமான குணம் என்ன சொல்றீங்க? சகல காட்டு ஜீவன்களிலும் சர்ப்பமானது மிகவும் தந்திரமுள்ளதா இருந்தது. அப்படியானா சிருஷ்டிப்பிலேயே அந்த ஒரு தந்திரமான ஒரு குணம் அதில் அடங்கி இருக்குமா? அந்த தந்திர குணத்தோடு ஆண்டவர் அந்த பாம்பை, சர்ப்பத்தை ஆண்டவர் உண்டாக்கி இருப்பாரா? ஐயப்பன் என்ன நினைக்கிறீங்க? சார் என்ன சொல்றீங்க? எல்லாத்தையும் நல்லதா உண்டாக்குனாரு, நல்லா இருக்கணும்னு உண்டாக்குனாரு, எல்லாவற்றையும் நன்மைதான். இப்படிப்பட்ட நல்ல தேவன் ஏன் இந்த சர்ப்பத்தை சிருஷ்டிகளில இது ஒரு தந்திரமான சர்ப்பத்திற்கு இடம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை என்ன வந்தது? அப்படியான ஆண்டவர் சிருஷ்டிக்கும் பொழுதேயே, அவர் சிருஷ்டிப்பிலேயே இந்த ஒரு குணம் அடங்கி இருக்கிறதா? என்ன நினைக்கிறீங்க? என்னங்க? தேவனுடைய காரியங்களை வந்து அவர் படைக்கும் போது எல்லாம் நல்லா படித்தார். அவனுக்கு உண்டான வழியில் அவன் போறான் மாதிரி சாதனை நல்லபடியாக படைத்தார். அவன் தனியப்பட்ட ஒரு வேலையை அவன் ஆரம்பிச்சிட்டான். என்னங்க? Yes, sir. Can you give a glimpse for this? Because it says, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அப்படியானா ஆண்டவர் சிருஷ்டிக்கும் பொழுதே அந்த குணம் அந்த சிருஷ்டிப்பிலிருந்து வந்ததா? நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, படிச்சிருக்கும் போது அந்த அந்த சட்டில் அப்படின்ற இங்கிலீஷ் வார்த்தை, அதாவது தந்திரம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து கிரேக்க மொழியில பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு குட்டும் கிடையாது, பேடும் கிடையாது. அதோட அர்த்தம் அந்த வார்த்தையோட தந்திரம்னா குட்டும் கிடையாது, பேடும் கிடையாது. நீ நல்ல விதத்துல தந்திரமா இருக்க முடியுமா? தந்திரம்ன்றது வந்துட்டு ஒரு சரியான டிரான்ஸ்லேஷனா தமிழ்ல எனக்கு தெரியல. இங்கிலீஷ்ல கிராஃப்டி, ஒரு நல்ல நல்ல காரியத்துல கிராஃப்டியா இருக்க முடியுமா? முடியும். ஸோ அப்ப அந்த ஒரு வார்த்தை மட்டும் வந்து அது தவறானது அப்படின்னு சொல்ல வரல. அந்த சர்ப்பத்துக்கு பின்னாடி யாரு இருந்தா சாத்தான் இருக்கிறான். அதான் வந்து வெளிப்படுத்தல வருது. ஏன்னா சர்ப்பத்துக்கு வந்து கடவுள் பேசுற சக்தி கொடுக்கல. ஆனா சர்ப்பம் எப்படி பேசிச்சு? ஏன்னா சாத்தான் அது மூலியமா, அந்த சர்ப்பம் வந்து ஒரு அவென்யூ கொடுத்ததால, ஒரு வழி கொடுத்ததால அது மூலியமா பேசணும். ஸோ அங்கதான் வந்துட்டு வேறுபடுதே தவிர. சாரி, அப்படியானால் வேதம் நமக்கு நிரூபிக்கிறது, இப்படிப்பட்ட குணங்கள் உண்டாவதற்கு ஆண்டவர் காரணம் அல்ல. ஆண்டவர் சிருஷ்டித்ததெல்லாம் எப்படிப்பட்டதுதான்? பரிசுத்தம் உள்ளதுதான், நேர்மை உள்ளதுதான், அவருடைய குணங்களுடையதுதான். ஆனால் அதற்கென்று எதிராக வரக்கூடிய இந்த பிசாசின் தந்திர குணங்களினால இவனுக்குள்ள அப்பேற்பட்ட ஒரு வந்த அந்த தந்திரம் என்ற காரியத்தை அது அது அப்படி கெட்டதாகவும் சொல்ல முடியாது, அல்லது நல்லதாகவும் சொல்ல முடியாது. அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் அடங்கி இது இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆன் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதே ஆதியாகமம் 1:31 கடைசி வசனம் என்ன சொல்லுது? கடவுள் அவர் படைச்சது எல்லாத்தையுமே பார்த்துட்டு மிகவும் நல்லது அப்படின்னு கடவுளே சர்டிபிகேட் கொடுத்துட்டார். சோ அப்ப படைக்கும் போதே அந்த சர்ப்பத்துக்குள்ள எந்த ஒரு டிஃபெக்டோ இல்ல. தேங்க்யூ சார். சாரி, எப்படி படிச்சார் அவனை? அவங்க எப்படி
ஆனால் அவனுக்குள்ளே இருந்த அந்த குணத்தின் நிமித்தமாக இச்சிக்கப்படத்தக்கதான குணங்கள் அவனிடத்தில் உத்பவனாக காரணத்தினால இப்படியாக நடந்திருந்ததாக நாம் பார்க்கிறோம். சரி, இந்த தேவன் அல்லது சர்ப்பம் இருவரில் ஒருவர் சொன்னது பொய்யாக இருக்க வேண்டும். தேவன் சொன்னதை நம்புவதா, சாத்தான் சொன்னதை நம்புவதா, இதை ஏவாள் தான் தீர்மானிக்க வேண்டியதா இருந்தது. அந்த சூழ்நிலையிலே சாத்தான் ஆகப்பட்டவன் பிசாசின் ரூபத்திலே வந்து பேசி அவளை மயக்கி நீங்க சாகவே சாக மாட்டீர்கள் என்று சொல்லும் பொழுது, அது அந்த நேரத்தில் ஏவாள் ஆண்டவர் வார்த்தையை நம்ப வேண்டியதா இருந்ததா அல்லது சாத்தான் சொன்ன பொய்யை நம்ப வேண்டியதா இருந்ததா என்பதை நாம் பார்க்கும்போது, இது அவள் நான் அழிந்து போவதற்கான வழியை சாத்தான் சொன்னா அதை தான் பெரிதாக எடுத்துக்கொண்டு இன்று உலகத்தில் சாபம் நிறைந்து பாவத்துக்குள் ஜீவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. இது நமக்கு எச்சரிக்கையா இருக்குது. நான் இப்பொழுது இருக்கும்பொழுது ஏவாளை போல என்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய தந்திரமான காரியங்களை சாத்தான் கொண்டு வரும்பொழுது நான் எந்த தீர்மானத்தில் இருக்கிறேன்? அது ஓய்வு நாளானாலும் சரி, 10 கற்பனைகளை எதுவானாலும் சரி, அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய காரியங்களானாலும் சரி, ஒரு சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும், ஒரு பெரிய சாட்சியானாலும் சிறிய சாட்சியானாலும் நான் எப்பக்கம் நிற்கக்கூடியவனாக இருக்கிறேன், எந்த தீர்மானத்துக்குள்ளாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நீங்க சாவீர்கள் இதை தின்னும்போது என்று சொன்னார். பிசாசு வந்தா நீ சாகவே சாக மாட்டாய் என்று சொன்னார். ஆனால் நம்பினால் இன்றும் உலகத்தில் பாவங்கள் சூழ்ந்திருக்கிறது. இந்த பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? அவன் போடக்கூடிய வலையிலே சிக்காமல், அவனை தந்திரமான காரியத்திற்குள் நாம் சிக்காமல், ஒவ்வொரு நாளும் ஏவாளை யோசித்து, ஆதாமை யோசித்து, ஆண்டவர் என்னுடைய பார்வையிலே வைத்து, பிசாசை ஒரு பக்கம் வைத்து, நான் எங்கு நின்று கொண்டிருக்கிறேன், என்னுடைய தீர்மானம் என்னவா இருக்கிறது என்று சொல்லி நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு பாடம் நமக்கு இருக்கிறது. பரலோகத்தில் மாபெரும் போராட்டத்தின் துவக்கம் இது. பரலோகத்தில் உண்டான போராட்டத்தை நான்கு அறிந்திருக்கிறோம். எப்பொழுது பிசாசானவன் தன்னுடைய சுயத்தை முன்வைத்து ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட்டுவிட்டு, ஏன் நான் இருக்கக்கூடாதா, நான் எதிலே குறை உள்ளவன் என்ற எண்ணங்கள் தனக்குள் வந்த காரணத்தினால போராட்டத்தை போராடக்கூடிய அவன் உள்ளத்தில் இருந்த அந்த போராட்டத்திற்குள்ளாகி அவன் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததாக நாம் பார்க்கிறோம். இங்கு என்ன சொல்லி பாருங்க, ஆதாமும் யோவாளும் விழுவதற்கு முன்னரே தீமை தோன்றிவிட்டதாக ஆதியாகமம் 1:3 காட்டுகிறது. இங்கு நாம் பார்க்கும்போது தீமை அறியத்தக்க விருட்சத்தின் மூலம் கருத்தளவில் காட்டப்படுகிறது. பிறகு தேவன் பொய் சொல்லுவதாக சர்ப்பம் சொன்னது, உண்மையில் சர்ப்பம் தான் பொய் சொன்னது என்று இதை நம்ம மறுபடியும் விளக்க வரை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு பாகத்தையும் வாசித்து பார்க்கும்போது இதுக்கு இட் ஹாஸ் காட் எ செயின் லிங்க். மறுபடியுமாக இந்த சத்தியத்தை இன்னும் ஊக்கமாக அழுத்தமாக நாம் தெரிந்து கொள்ளத்தக்கதாக இது நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. சர்ப்பம் அது சொன்னது பொய், ஆனால் தேவன் சொன்னது உண்மை, அது மெய் என்பதை மறுதலித்த காரணத்தினாலே ஏவாள் தானும் விழுந்து தன்னுடைய கணவனையும் விழச் செய்து இன்று உலகமே பாவத்திற்குள் விழுந்து அலைமோதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாக்கினாள் என்று நாம் பார்க்கிறோம். யாத்திராகம் 25வது அதிகாரம் 19, 20வது வசனத்தை வாசிப்போங்க. எக்ஸோடஸ் சாப்டர் 25, 19 and 20 அங்கே சொல்ல பார்ப்போம். வாசிங்க. இப்படிப்பட்ட இந்த கேருபீன்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள்
அவைகளுக்கு முக்கிய இடம் எது, முக்கிய காரியம் என்ன, அவர்களுடைய தொழில் காரியங்கள் என்ன என்பதை இது எடுத்து காட்டக்கூடியதா இருக்கிறது. ஆண்டவருடைய கற்பனைகளையும் உடன்படிக்கை பெட்டிகளையும் பரிசுத்தத்தையும் காப்பதற்காக இருபுறமும் கெருபீன்களை வைத்து காக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அப்பேற்பட்ட ஒரு மகத்துவத்தை ஆண்டவர் ஒரு சிருஷ்டிப்பு கொடுத்திருந்தார். எந்த சிருஷ்டிக்கு? யாருக்குங்க? காப்பாற்றுவதற்கான கெருபீன்கள். யார் அது? பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு முக்கிய ஸ்தானத்தை ஆண்டவர் நினைத்து கொடுத்திருக்கும் போது தான் நடந்து கொண்ட விதம், தான் செய்த விதம் என்னவாயிட்டு சொல்லுங்கய்யா. இன்ன வரைக்கும் அந்த கேள்வி மைண்ட்லேயே எனக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி சட்டில் அப்படியே போயிட்டோம். அந்த வார்த்தை சட்டில் அப்படியே போயிட்டோம், மூவ் ஆகிட்டோம். ஆண்டவர் படைத்தது எல்லாமே நல்லதாக இருந்ததுன்னு கண்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எனக்கு ஒரு மைண்டில் அது ஓடிட்டு இருக்கு. என்னென்னா, இப்போது சிங்கம் படைச்சிருக்கிறாரு, ஆடு மாடு படைச்சிருக்கிறாரு, எல்லாமே படைச்சிருக்கிறாரு. இப்போ சிங்கமும் ஆடு மாதிரி தான் புல்லு திங்கும், சரி ஆடு மாதிரியே தான் அமைதியாக இருக்கும், ஆடு மாதிரியே படுக்கும் அப்படின்னா சிங்கத்தை படைக்க வேண்டிய அவசியம், எல்லாமே ஆடாவே படைச்சிருக்கலாமே. அப்படி அந்த ஒரு ஆங்கிளில் பார்க்கணும். இன்னொன்று, ஏஞ்சல்ஸ்லாம் படைச்சார். ஏஞ்சல்ஸ் படைக்கும் போகும்போது ஒவ்வொருத்தங்களுக்கும் இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க காப்பாற்றக்கூடிய ஒரு இது கொடுத்துருக்காருன்னு. அப்போ எல்லாத்துக்கும் நம்ம ஊரில் லோக்கலாக பேசும்போது என்ன சொல்லுவாங்க, பிறவி குணம் கட்டையில் போகும் வரைக்கும் மாறாது அப்படிம்பாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு குணம் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கணும். அப்போ இது தந்திரம் உள்ள ஒரு ஹீப்ரு வார்த்தையை நான் பார்த்தேன், இதில் இப்போ பார்த்தேன். அந்த அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ரூம் அப்படிங்கிறாங்க, ஹீப்ரு வார்த்தை. ஆமாம், தந்திரம்னு சொல்கிறதுக்கு. அதுக்கு இங்கிலீஷில் என்னென்ன கொடுக்குறாங்கன்னா கன்னிங், யூஸ்வலி இன் பேட் சென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த வார்த்தையும் ப்ரூடன்ட் கொடுக்குறாங்க. ப்ரூடன்ட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசிக்கிறது, அது நல்ல விதத்தில் இருக்குது. இத்தனை மீனிங் இருக்குது. ஸோ பிறவி குணம் அப்படிங்கிறது இருந்திருக்கணும். ஏன்னா எல்லா ஏஞ்சல்ஸையும் படைக்கும் போது சேட்டனையும் தான் படைச்சார். அவனுக்குன்னு ஒரு பிறவி குணம் இருக்க போய் தான் அது வெளியில் வந்தது. படைப்பு குணம்னு கூட வச்சுக்கோங்களேன். அது இப்போ எல்லாத்தையுமே இப்போ விலங்குகள்லையும் இப்போ பாம்புக்கும் ஒரு குணம் இருந்திருக்கணும். எல்லாத்துக்குமே போல ஒரே குணம் ஒரே நோக்கமாக இருந்துருச்சுன்னா எல்லாமே பாம்பாகவே படைச்சிருக்கலாம், சிங்கமாகவே படைச்சிருக்கலாம். அது மோனோட்டோனஸாகவே போயிடும். எல்லாத்தையும் தனித்தனியாக படைக்கணும். அப்போ ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது அதில். அதோட பிறவி குணம் வெளியில் வந்திருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த பாம்புக்கு அந்த குணம் இருந்திருக்கணும் படைப்பிலே. ஓகே, படைப்பிலேயே அந்த குணம் இருந்திருக்குன்னு சொல்கிறீங்க. இருந்திருக்கேன் அது. ஆனால் அதுக்கும் சாய்ஸ் ஆஃப் இது இருந்திருக்கலாம், பவர் ஆஃப் சாய்ஸ் இருந்திருக்கலாம். ஆண்டவர் நல்லதுன்னு அது நல்லதாகவே நடக்கும்னு நினச்சிருக்கலாம், அது நல்லதுன்னு கண்டிருக்கலாம். இது எப்படின்னு எனக்கு இது என்னுடைய கருத்து. போன வாரம் கூட படித்தோம், கடவுளுக்கு அவர் கேரக்டரில் வந்து கோபமும் ஒரு கேரக்டர் தான், அது நல்லதுக்காண்டி அவர் பயன்படுத்துகிறான்னு படித்தோம். அதே மாதிரி கடவுளை சொல்லும் கூட இஸ் அ காட் ஆஃப் ஜெலஸ்ன்னு படிக்கணும்னா அப்போ அவருக்கும் பராமரி குணம் இருந்துச்சா? சரி, ஐயப்பன் வச்சு சொன்னதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது அது குணம் நீங்கள் சொன்ன மாதிரி பிறவி குணம் இருந்திருக்கலாம், அது நல்லதுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். சரியா? நீங்கள் சொன்னது கரெக்டு. இது எல்லாத்தையுமே ஆடாக படிச்சிருக்கலாம்ல, எதுக்கு இது தனித்தனியாக படிச்சது? ஒரு சாரி. அப்போ இன்னொரு நம்ம விஷயம் என்ன யோசிக்கலாம்னா, இப்போ ஏன் வந்து கடவுள் வெரைட்டிஸ் படித்தார், ஏன் எல்லாம் ஒரே ஏன்னா அது எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ். அது ஒவ்வொன்றுத்தையுமே நம்ம வந்து ஆராயணும் அப்படின்றதுக்கு தான் கடவுள் படைச்சார். நம்ம படித்தோம் இல்லையா, அதாவது இந்த உலகம் ஃபுல்லாக இன்னும் யூனிவர்ஸில் அவ்வளோ காரியங்கள் இருக்கும் போது நித்தியத்துக்கும் அதே தான் நம்ம படிக்க போகிறோம். ஒவ்வொரு ஃப்ளவர் வந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், ஃப்ரூட்லேருந்து அந்த ஒரு வெரைட்டி, ஒரு பியூட்டிக்காக கடவுள் அந்த மாதிரி படைச்சார். அது பியூட்டிக்காக படைச்சாரு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது அப்படின்றது. இப்போ பிறவி குணம் கட்டவே போறோம்னா ஒரு திருடனோட மகனும் திருடன் ஆகணுன்ற அவசியமே கிடையாது. ஆமாம், சாய்ஸ். ஸோ அப்போ அது வந்துட்டு நம்ம ஒரு பைபிளுக்கு வெளியே இருக்கிற ஒரு காரியத்தை வச்சு நம்ம பைபிளை இம்போஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது இல்லை, ஆமாம் இல்லை கரெக்டு. ஆனால் ஒரு இடத்துல நான் எங்க நீங்கள் சொல்கிறதுல வேறுபடுறேன் அப்படின்னா, அதாவது நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி சாத்தானுக்கும் அந்த குணம் இருந்திருக்கும். நீங்கள் அப்படி சொல்லும் போது அது எப்படி எனக்கு வந்ததுன்னா,
கடவுள் அந்த ஈவில் டிசைர் இருக்கிற மாதிரியே சாத்தானை படைச்சாரு அப்படின்ற மாதிரி வருது. ஆனா நம்ம பார்த்ததுல வந்துட்டு பைபிள்ல பார்த்ததுல ரொம்ப கிளியரா இருக்குது என்னன்னா, கடவுளை ஒன்று படிக்கும் போது பெர்ஃபெக்டா தான் இருந்தாருன்னு சொல்லிட்டு. நம்ம அப்படி சாத்தானுக்குள்ளேயே அந்த குணம் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன சொல்ல வரோம்னா, ஆண்டவரே பாவத்தோட ரூட் வந்து யாரு கடவுள் தான் அப்படின்னு சொல்ல வரோம். நம்ம அப்படி சொல்ல முடியுமா? சார், இங்க சாத்தானை படைத்த தேவன் அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு how he defines this பாருங்க. அவன் காப்பாற்றுகிற கேருபனாக இருந்தான். ஒன்று, அவன் கேருபின் மட்டுமல்ல, விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், ஞானத்தினால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட குணங்களை வைத்து நல்ல எண்ணங்களோடு பரிசுத்தத்தோடு நல்ல தன்மையோடு சிருஷ்டித்த தேவன் அவனோடு இப்படிப்பட்ட ஒரு தந்திரமான குணத்தையும் அவர் சிருஷ்டிப்பிலே இருந்தது என்று எப்படி சொல்ல முடியும்? பாஸ்டர், என்ன சொல்ல வரீங்க? வாங்க. இல்லை, எனக்கு ஒரு இல்லை, இப்போ காடு வந்து நம்மளையும் தான் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஆனால் காடு வந்து நம்மளை வந்து ஹி கிரியேட்டட் இன் இஸ் ஓன் இமேஜ். அப்போ நம்ம ஐ மீன் ஐயப்பன் சொன்னதுக்கு வரேன். இப்போ நம்மளை காடு வந்து அவரோட சொந்த சாயலில் படைச்சிருக்காரு அப்படின்னா அப்போ நம்ம தானே பாவம் பண்ணோம். அப்போ காடோட இமேஜ் அங்கே இது ஆகுதுன்னு கடவுள் கிரியேட் பண்ணியிருப்பாரா? கண்டிப்பாக இல்லைல்ல. இல்லை, தம்முடைய சொந்த சாயலாகவே சிருஷ்டத்தை அறிந்து பார்க்கும்போது அப்ப ஆண்டவரிடத்தில் அந்த தந்திரமான குணம் இருந்துச்சா? பிசாசில் இருந்த ஒரு தந்திர குணம் அவர்கள் இருந்துச்சா? இல்லையே. ஆனா அது எப்படி உண்டானது? என்ன சிருஷ்டித்த ஆண்டவர் பரிபூர்ணமா சிருஷ்டித்தாரு, பரிசுத்தமா சிருஷ்டித்தாரு, அவருடைய குணத்தை போல சிருஷ்டித்தாரு. ஆனா நான் தான் வாழ வாழ என்ன ஆகி போச்சு, நான் மாறி போயிட்டேன். ஆனா அதுக்காக என்ன சிருஷ்டித்தவரே ஆண்டவர் இந்த மாதிரி தான் சிருஷ்டித்தாருன்னு நம்ம சொல்றதுக்கு ஆமா தான். கரெக்ட். நீங்க குணம் மாத்தினீங்களா? சரியில்லை. இல்லையே. பவர் ஆஃப் சாய்ஸ் இல்லையே. இருந்தது. அவர் தந்திரமா படைக்கல. இல்ல, அது தமிழ்ல இப்ப நாம் அதை விளக்கத்தை கொண்டு வந்தது இல்ல, அது விளக்கத்தை கொண்டு வந்தது போல தமிழில தந்திரம் உள்ளது என்பதற்கு அநேக அர்த்தங்களும் உண்டு. நம்ம ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கிட்டு அது நாம இன்னைக்கு நரி ரொம்ப தந்திரம் உள்ளதுதான். அப்ப என்ன காரியமெல்லாம் செய்ய தந்திரம்? தந்திரத்தை உபயோகித்து அது எப்படி வேட்டையாடுது அது செய்யுது. ஆனா அந்த தந்திரம் அல்ல. சரி, ஆமா, அதற்காக தமிழில இந்த அர்த்தம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நாம ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போதே ஆண்டவர் மூலமா இந்த குணம் வந்ததுன்னு சொல்லாதபடிக்கு தனக்குள்ளாக எழும்பிய சில காரியங்கள் நிமித்தமாக எண்ணத்தின் நிமித்தமா அவன் பாவத்துக்குள் விழுந்தான். சரி சரி, நமக்கு நேரம் இல்லாதனால நான் அமைதியாக இருந்துட்டு இருந்தேன். சரி, கொஞ்ச நேரம் ஐயா, கொஞ்ச நேரம் சொல்லுங்க. நேற்றுலேருந்து நம்ம கிரேட் கான்ட்ரவர்சி படிச்சுட்டு இருக்கிறோம். மாபெரும் ஆன்மீக போராட்டம், அதை அருமையான ஊழியக்கார ஐயா எடுத்தாங்க. இன்றைக்கும் ஒரு செக்ஷன் அவங்க எடுத்தாங்க. 2 செக்ஷன் கிரேட் கான்ட்ரவர்சி அவங்க ஆல்மோஸ்ட் அவங்க கவர் பண்ணாங்க. பாவம் செய்த பொழுது என்ன நடந்தது பரலோகத்தில் அப்படி சொன்னாங்க. அதில் தூதர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களா, ஒன்று இணைத்து ஆண்டவர் பேசுகிறாரு. தூதர்கள் எப்படிப்பட்டவங்க? தூதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஞானமானவர்கள், அப்படிதானே? மனிதரை காட்டிலும் பெரியவர்கள். அது சற்று சிறியவராக உருவாக்கப்பட்ட மனுஷன் தேவதூதர்களோடு கம்பேர் பண்ணும் பொழுது அப்படி அவருடைய ஞானத்தோடு கூட ஆண்டவர் அவங்களை உண்டாக்குனாரு. ஒரு கலகம் ஒன்று ஏற்பட்டது. பரலோக தகப்பனே என்ன பண்ணாரா, எல்லாரையும் கூட்டி பேசினாரா, இல்லைங்களா? பரலோக தகப்பனுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கும் சொல்லுங்க. உடனே
என்னங்களா எவ்வளோ ஞானம் வந்திருக்கும் சொல்ல முடியாது இல்லையா? அந்த ஞானம் சொல்லி கொடுக்கின்ற பொழுதே என்ன பண்ண முடியலையா தூதர்களை? ஏன்னா ஏதோ ஒன்று பிடிச்சிட்டாங்க, அதை விட்டு வெளியே வர மாட்டேன்னு நினச்சிட்டாங்க. அவ்வளோதான், அதுதான் ஃபைனல் அப்படின்னு நினச்சிட்டாங்க. இப்போ உலக அறிவு கூட அப்படிதான். ஏதோ ஒன்று பிடிச்சிட்டோம், நமக்கு புரியல, அது இப்படி பேசுகிறதா இல்லை அப்படி பேசுகிறதா இல்லை இப்படியா அப்படின்னு புரியல நமக்கு, இல்லைங்களா? அப்போ புரியாத போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த தூதர்கள் மத்தியில் தேவனை குறித்ததான அன்பு என்ன பண்ணலை, அங்கே இல்லாமல் போயிடுச்சு. வேத வசனத்தை ஆண்டவர் எப்படி கொடுத்துருக்கிறாருன்னா, நம்ம புரிந்து கொள்வதற்கு அவரை நேசிச்சா தான் என்ன பண்ண முடியும், வசனங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்போ பரலோக தகப்பன் சிலவற்றை மறைவானவைகளாக வச்சிருக்கிறாரு, சிலவங்கள மறைவானவைகளாக இருக்கு. ஏன்டா இந்த இடத்துல எல்லாமே நல்லது அப்படின்றாரு, திடீர்னு பார்த்தா பாம்புக்கு என்ன வந்துருச்சு, எப்படி அந்த தந்திரம் உள்ளே வந்தது? சில காரியங்களை நம்ம என்னதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தாலும் நம்மள என்ன பண்ண முடியாது, முழுமை யாய் புரிந்து கொள்ள முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சில டவுட் என்ன பண்ணோம், அங்கேயும் இங்கேயுமா இருப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அந்த டவுட் வரும்போது நான் நினைக்கணும், நான் என்னை அல்ல என் ஆண்டவரை சார்ந்து இருக்கணும். அதுதான் விசுவாசம். எந்த இடத்துல எனக்கு டவுட் வருதோ, எந்த இடத்துல எனக்கு குறைவு இருக்கிற மாதிரி தோணுதோ, ஒன்று என்னுடைய அறிவு குறைவு, என் அறிவு குறைவு இருக்கிறதுனால அறிவு நிறைந்த அவரை என்ன பண்ணணும், வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு சார்ந்து இருக்கணும் அப்படின்ற எண்ணம் என்ன பண்ணணும், எனக்குள்ள ஏற்படணும். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது, A to Z என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு ஃபுல்லாக எழுதி இல்லை வேதத்தில். எப்படி அவருக்குள்ளே தந்திரம் வந்தது, இது எப்படி சாத்தானுக்குள்ளே எப்படி இந்த மேட்டிமை எப்படி உள்ளே வந்தது, சில காரியங்கள் நமக்கு என்ன பண்ணலை, ரொம்ப விரிவாக நமக்கு என்ன பண்ணலை எழுதியலை. ஆனால் ரட்சிப்படைவதற்கு நம்ம ஏமாந்து போகக்கூடாது அல்லது வஞ்சிக்கப்படக்கூடாது என்பதற்கு ஏதுவாய் ஆண்டவர் விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். இதனால தான் வேதத்தை ஆராய்ந்து தேடி வாசிக்கின்ற பொழுது அது நமக்கு என்ன பண்ணோம், அப்படிப்பட்ட ஒரு அறிவை உணர்த்தும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி இருக்கு, இல்லைங்களா? அப்போ ஒன்று நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஐயப்பனையா சொன்னாங்க இல்லைங்களா, எல்லாத்துலேயுமே ஆடா படைச்சிருக்கணும், இல்லை எல்லாத்தையும் ஒரே கேரக்டரை உள்ளே போட்டிருக்கணும், இல்லைங்களா? அப்படின்னா எல்லாருக்குமே போர் அடிச்சிடும்ல. எல்லாருக்குமே ரசம் சோறு, டெய்லி ரசம் சோறுனா போர் அடிச்சிருமா என்னம்மா? அதே டெய்லி பிரியாணியாக இருந்தாலும் என்ன ஆகிடும், போர் அடிச்சிடும், இல்லைங்களா? அப்போ வெரைட்டியாக இருக்கணும். ஆண்டுடைய அன்பு எப்படி அப்படின்னா, மனுஷனை உருவாக்கி அவன் எது பார்த்தாலும் அவன் சந்தோஷமாக இருக்கணும். சிங்கத்தை பார்த்தாலும் அவன் சந்தோஷமாக இருக்கணும், ஆட்டை பார்த்தாலும் அவன் சந்தோஷமாக இருக்கணும். ஒவ்வொன்றுமா கடவுளுடைய வித்தியாசமான படைப்பை கண்டு என்ன பண்ணணும், மகிழணும் என்பதற்காக என்ன பண்ணாரு, வெரைட்டியாக படைச்சிருக்கிறாரு. மனிதர்களே வெரைட்டியாக எவ்வளோ வெரைட்டி இருக்கு இல்லையா? ஒருவர் கைரேகை எதுக்கு எடுக்கிறாங்க, ஒருவர் கைரேகை இன்னொருத்தருக்கு வர்றது இல்லை. கண் எதுக்கு எடுக்கிறாங்க, ஒருவருடைய கண்ணுடைய டிசைன் இன்னொருத்தருக்கு அவ்வளோவா வர்றது இல்லை. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, வித்தியாசமாக ஆண்டவர் உருவாக்கிறாரு. நம்ம எல்லாம் மனுஷாக்கிட்டாலும் நமக்கு தெரியல, நமக்குள்ளும் 1008 வித்தியாசங்கள் என்ன பண்ணுறாரு, பார்வையில் நம்முடைய கலரில் உருவாக்குனாரு. ஆனால் குணத்தை மாத்திரம் அவருடைய குணத்தை கொடுத்தாரு, அதில் வெரைட்டிஸே கிடையாது. நம்ம தான் என்ன பண்ணிட்டோம், அந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி குணத்தை மாற்றிக்கிட்டோம். நம்முடைய குணங்கள் எல்லாம் மாறிச்சுன்னா அவருடைய குணமும் ஆகும். அப்போ இந்த வெரைட்டிஸே இருக்காது. கலரில் சொல்ல வரல, குணத்தில். ஓகேவா? சரி, ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாக முடித்து செய்து சிருஷ்டித்து நன்மைக்காகவே உண்டாக்கி, நீங்களும் நன்மைக்காகவே இருங்கள், என்னை போலவே நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லி, அதோடு கூட நமக்கு சில தெரிந்து கொள்ளக்கூடிய தவறு சரி, எடுத்துக்கொள்ள வேண்டியது எடுத்துக்கொள்ளக்கூடாதது என்ற அந்த ஒரு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் கொடுத்திருக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்வது ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கணும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆனால் பிசாசானவன் தன்னுடைய மேட்டிமையினாலே, நான் என்ற அகம்பாவத்தினாலே, அவரை விட நான் ஏன் கீழ் என்று சொன்னது நிமித்தமாக இப்படிப்பட்ட தந்திரத்திற்குள்ளாகி அவன் இன்றும் இந்த உலகத்தில் பாவத்தை செய்து நம்மை விழை தள்ளி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? சரி, அடுத்த பாகத்துக்கு வரும்பொழுது, நீ என்னை தொழுது கொண்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தை எடுத்து கரையேறிய உடனே
பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பிசாசானவன் சோதித்தான். 3 காரியங்களிலே அவரை சோதித்தான் என்று பார்க்கிறோம். இங்கு இதை நாம் பார்க்கும் பொழுது ಮೊದಲಾவது ಯಾವ ಶೋಧನೆ ಸೈತಾನನು ಕ್ರೈಸ್ತನಿಗೆ ಉಂಟು ಮಾಡಿದ್ನು? 3 ಶೋಧನೆಗಳಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಶೋಧನೆ, ತಾನು 40 ದಿನಗಳು ಉಪವಾಸವಾಗಿದ್ದು 40 நாள் உபவாசம் இருந்து ஆண்டவர் ஊழியத்திற்காக தன்னை பலப்படுத்திக் கொள்ள தேவனுடைய கரத்திற்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில சரியான நேரத்தை பார்த்து பிசாசானவன் அங்கு வந்து சோதிப்பதற்கு அங்கு சூழ்நிலையை உண்டாக்குகிறான். சரி, இந்த 3 சோதனைகளும் நம் புதியதாரில் ஒன்றுமல்ல, எல்லாம் தெரிந்துதான், வாசித்தது தான். இந்த 3 சோதனைகளையும் ஜெயிப்பது எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு லகுவாய் இருந்தது? அந்த சோதனைகளை ஜெயிப்பதற்கு அவருக்கு என்ன ஆதாரமா இருந்தது? ಅರ್ಥ ಆಯ್ತು ನಾನು ಹೇಳಿದ್ದು? ಯೇಸು ಸ್ವಾಮಿ 3 ಶೋಧನೆಗಳು ಕೂಡ ಆದಾಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಶೋಧನೆಗಳನ್ನು ಜಯಿಸಿದನು. ಯಾವ ಆಧಾರದ ಮೇಲೆ ಆತನು ಸೈತಾನನ ಶೋಧನೆಗೆ ಜಯವನ್ನ ಹೊಂದಲು ಸಾಧ್ಯವಾಯಿತು? ಏನಂದ್ರೆ தேவர வாக்கிய, அவருடைய வார்த்தையின் நிமித்தமாக ஆண்டவர் பிசாசானவன் தேவனை சோதிக்கத்தக்கதாக வரும்போது அந்த வார்த்தைகளே அவரை வெல்வதற்கு, சோதனையை ஜெயிப்பதற்கு காரணமாக இருந்தது என்பதாக இந்த பாடம் நமக்கு நிரூபிக்கக்கூடியதாக இருக்கிறது. சொல்லுங்க சார். Before I present my question, I have got a small objection. Please. Actually, it's a major objection, not a small one. See, why is it that we refer to our God as Kadavul? That is not a biblical term. That is a term actually used by heathens and pagans for their deities. Why is it that we are referring to our God as Kadavul? I think, if we can use our biblical term, Karthar. it will be much better. Karthar. I'm just suggesting. Okay. Good. I'll get to my question. Okay. Jesus from eternity has been God. And he is God. Right? Now, why is it that when he was tempted, in the wilderness, that the devil was able to carry him to wherever he wanted? Because if the thing is, if Jesus was divine, if he was God, Satan cannot come and touch him. In his holiness, in his honor that Christ had, Satan cannot touch him or come near him. How is it that he was able to carry Jesus to wherever he wanted? சாரி, நல்ல கேள்விதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவரும் அவர் தெய்வ தன்மையும் உள்ளவராய் இருக்கும்பொழுது எப்படி பிசாசானவன் அவ்வளவு லகுவாக அவர் எங்கு சென்றாலும் அவரை அழைத்து கொண்டு போய் இந்த சோதனைகளுக்கு உட்படுத்துவதற்கு எப்படி, என்ன அதற்கு ஒரு காரணம், ஆதாரம், என்ன வழிமுறைகள் இருந்தது என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். பதில், So did you get this point? What you read that one? எதுங்க அது? எதுங்க? பிரசங்கி 8:17. கொஞ்சம் வாசிங்க. அதுக்கு என்ன அந்த கொஸ்டினுக்கு, அந்த கேள்விக்கு அது அந்த ஒரு பதில் இருக்கு பார்ப்போம். ಯೋಚಿಸಿಂಗ இந்த ಕೇಳ್ವಿಯೇ ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇರಿ. ಟೈಮ್ ಆಗೋಯ್ತು, 1 or 2 minutes. ஒரு திருச்சபையில் ஸ்கூல் மூலயமா நிறைய காணிக்கை வர சொல்லிட்டு பிரசிடென்ட் வந்து அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாரு. சபை விசுவாசிகளுக்கு சொல்கிறத சப்போர்ட் பண்ணல. உன் வேலை என்னையா, நீ அதை செய்துட்டு போ,
அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி நீ ஏன் நீ பெரிய பண்ணுற அப்படின்னு கேட்டாக்கா என்ன அர்த்தம்? அப்போ நீ ஒரு பரிசுத்த வேகத்தை படித்து ஒரு பிரின்சிபாலை வந்து எல்லாம் செய்யும்போது நான் குடிச்சிட்டு தான் வருவேன் அப்படின்போது குடிச்சிட்டு உட்காந்துருக்காரு, அவர் பேச கீழே விழுறாரு. ஆனால் அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாரு பிரசிடென்ட்டு. அப்போ என்ன இருக்குது, நம்ம எல்லாம் புரிஞ்சுக்க முடியுதா? சார் என்ன சொல்கிறீங்க இந்த வசனத்துக்கு பதிலாக? நீங்கள் குறுகிய இதில் சொல்லி முடிச்சுடுவோம். நீங்கள் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிசாசினால் சோதிக்கும்படி கொண்டு போனது யாரு? தேவ ஆவியினாலே. தேவ ஆவியினாலே என்ன பண்ணுவார்? வனாந்தரத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. தேவ ஆவியான பரிசுத்த ஆவியினாலே அவர் என்ன பண்ணார்? வனாந்தரத்துக்கு கொல்லப்பட்டார். இப்போ புதிய ஏற்பாடு எழுதுகின்ற பொழுது மரியாதை குறித்து சொல்கின்ற பொழுது எப்படி அவங்க கன்சீவ் ஆனாங்க? பாஸ்டர் எதை சொல்லி விட்ருங்க, ஜஸ்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் சொல்லி விட்ருங்க சார். He was led by the Holy Spirit, isn't it? சொல்லுங்க. What I understand is that if Christ would have been divine here with his divinity, the purpose for which he came wouldn't have been fulfilled. Now he came with a purpose, and that is the reason he laid aside his divinity and he was purely man, fully man. And when he is in the state of man, the devil could easily take him. Okay. Yes, Pastor. One of the lessons we have learned very clearly. We'll come to the point to point. Yeah, point. Instead of going through. One, and that point. முடிச்சிடுவோங்க. ஆமா. Temptation enna real meaning enna desire. So when Jesus was tempted, it doesn't mean that he had the desire as a human being. In his weakness, he had the desire, to fall in. So however, only through the Holy Spirit he was able to come out of it. இயேசு கிறிஸ்து 100% மனிதன், 100% தெய்வீகம். ஈஜிப்தியமாருடைய கருத்துக்களை நம்ம படித்து பார்த்துட்டு வந்தோம்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, என்னை வணங்கு, என்னை தொழுதுகொள் என்று சொல்கிற வரைக்கும் எதிர்க நிற்கிறவன் தெய்வம். இது கிறிஸ்து மனுஷகத்தில் இருந்தார். அவனை யாருன்னு என்ன பண்ணலையா, அவரால் புரிஞ்சிக்க முடியல. அவருக்கு ஞானம் இருந்தது, அவர் மனிதனாக இருந்ததுனால மனித தன்மையில் எதிர்க்க வந்திருக்கிறோம். யார்? தந்திரக்காரன் அல்லது சோதனைக்காரன் அல்லது என்னை விளைவிப்பதற்காகவும் போராடுறான் அப்படின்னு அவர் என்ன பண்ணலையா, அவர் இல்லை நினைக்கல, அவர் அறிந்து கொள்ளவில்லை. எப்போ என்னை வணங்கு என்று சொன்னானோ அப்பொழுது அவன் யார் என்பதை அவர் புரிந்து கொண்டார்ன்றதை என்ன பண்ணாங்க. அந்த கருத்துக்களோடு கூட சொல்வதை நம்ம நம்ப முடியும், நம்ம பார்க்க முடியும். இதை பேசிக்கிட்டே இருக்கலாம், எனக்கு டைம் இல்லை, அதனால என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், இதை குறித்து ஒன்றும் அதிகமாக படிச்சுக்கலாம். இது ஒரே ஒரு முக்கியமான ஒரு கருத்துக்கு வர வேண்டியது என்னவென்று பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாயிருந்து முழு மனிதனாய் இருக்கும் பொழுது இந்த சோதனை வந்தது. முழு மனிதனாய் இருந்து இந்த சோதனைகளை ஜெயித்தார் என்று பார்க்கும் பொழுது அது நமக்கு என்ன சொல்லுகிறது? நாமும் மனிதனாய் இருக்கும் பொழுது வரக்கூடிய சோதனைகளை நாம் பரிசுத்த ஆவியினுடைய ஒத்தாசினால அவர் ஜெயித்தது போல நாமும் ஜெயிக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு அநேகருடைய ஒரு பதில் என்ன தெரியுங்களா, அவர் ஆண்டவர், அவர் தேவகுமாரன், அதனால எல்லாத்தையும் ஜெயிச்சாரு. ஆனால் இந்த சோதனைகள் வரும்பொழுது அவர் முழுவதும் மனிதனாகவும் முழு தேவனாகவும் இருந்தார். முழு மனிதனாக இருந்து வந்த சோதனைகளை அவர் ஜெயித்தது உண்டானால் நாமும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழக்கூடிய நமக்கும் கூட இந்த பிரபஞ்சத்தின் தலைவனாகிய பிசாசு கொண்டு வரக்கூடிய சோதனைகளை நாமும் கர்த்தருக்குள் இருந்து ஆவியானவரை பெற்று ஜெயிக்க முடியும் என்ற ஒரு பாடத்தை நமக்கு கொடுக்கிறதாகினால கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் லகுவான வாழ்க்கையை வாழ்ந்து விட முடியாது. என்னங்க, உலகத்தில் உங்களுக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லும் பொழுது இதையெல்லாம் நமக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த சோதனைகளை ஜெயிப்பதற்காக அவரே நமக்கு மாதிரியாக, நான் ஜெயித்தேன் நீங்களும் ஜெயிக்க முடியும். எப்பொழுது? கிறிஸ்துவுக்குள் இருக்கும்பொழுது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவது போல, கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும்
செய்ய முடியும். எப்போ கிறிஸ்து இல்லையோ நம்ம செய்ய முடியும். ஆகையினால இந்த பிரபஞ்சத்தின் போராட்ட தன்மையிலே நாம் தப்பித்து வாழ்வதற்கு ஆண்டவரையே நாடி நம்மோடு ஒவ்வொரு நாளும் எதிர்த்து ஆண்டவரோடு இணைந்து வாழக்கூடிய நம்மை தப்புவிப்பதற்காக, இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை வழியிலிருந்து தப்புவிப்பதற்காக பிசாசனுடைய போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு எதிராக வரும்பொழுது நாம் இன்று அவனை எதிர்த்து நிற்பதற்கு ஆண்டவர் தாமே கொடுத்த இந்த வசனங்கள் மூலமாக நாம் நின்று கடைசியாக ஜெயம் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசானவன் தான் அநேக எண்ணங்களை தீட்டி அவரை விழத்தக்கதாக சிலுவையின் கடைசி பரியந்தம் அவன் பிரயாசத்தை செய்து கூட அவன் கடைசியாக தோற்று போனான். இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அவனுடைய கையில் இருந்து நாம் தப்பித்து வரக்கூடிய சோதனைகளிலிருந்து நாம் ஜெயித்து போராட்டத்திற்கு மத்தியிலே நாம் கிறிஸ்துவுக்காக நின்று ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவா, உண்மையா பொய்யா, பிசாசானதா தேவனுக்குரியதா என்று தெரிந்து எடுத்துக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது நாம் இன்று எந்த நிலையில இருக்கிறோம் என்பதை சொல்லி இந்த பாடம் நமக்கு உறுதியளிக்கும் போது என்னுடைய உறுதிமொழி என்ன? நான் ஆண்டவர் சொல்வதை கேட்க வேண்டுமா, பிசாசுக்குரியவனாக வாழ வேண்டுமா, உலகத்துக்குரியவனா அல்லது பரலோகத்துக்குரியவனா? உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட நான் உலகத்துக்குரியவன் அல்ல என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லப்படி நாம் இந்த உலகத்தை ஜெயித்து பிசாசை எதிர்கொண்டு நிற்க ஆண்டவரை நாம் நாடி அவருக்குள் இருந்து பரிசுத்த ஆவியை நாம் நாடும் பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு பலனை தருவார். போராட்டத்தில் ஜெயித்து நாம் அடைவோம். இதற்கு மத்தியில் வரக்கூடிய சோதனைகள் ஏராளம் ஏராளம். அதிலிருந்து தப்பித்து வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அந்த பலனை கொடுப்பாராக. ஆண்டவர் தாமே பாடத்தின் மூலமாக நம்மையும் ஆசீர்வதித்து கற்றவைகளை மனதில் வைத்து நம்ம வாழ்க்கையிலே அதை ஆரம்பிப்போம். எனிதிங் தட் யூ வாண்ட் டு ஆட் இன் க்ளோசிங்? ಏನಾರು ಹೇಳಬೇಕಾ? ಪಾಠ ಮುಗಿಸತಕ್ಕಂಥ ಸಮಯದಲ್ಲಿ? ಓಕೆ, ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ವಿ ಆಲ್.